ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூ பிளடி ராஸ்கல், எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு அப்பாவி மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸையே முட்டாளாக்கிருப்ப. போலீஸை ஏமாத்துறது மட்டும் இல்லாம கோர்ட்டையே ஏமாத்துறதுக்கு நீ இவ்ளோ பெரிய பிளான் போட்டிருக்கியா? உன்ன மாதிரி அயோக்கியன சும்மாவே விடக்கூடாது. உனக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் உன்ன மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும். ஜட்ஜ் மேடம், எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க மேடம். ஆனா என் காலை மட்டும் மறுபடியும் ஆபரேஷன் பண்ணி சேர்க்க சொல்லுங்க மேடம். என் கால் இல்லாம என்னால வாழ முடியாது மேடம். வாழ முடியாது ஜட்ஜ் மேடம். என்னை காப்பாத்துங்க. என் காலை கொடுங்க ஜட்ஜ் மேடம். டாக்டர் டாக்டர், இவன் கால் மறுத்து போக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்கல்ல, மறுபடியும் உணர்வு வர எவ்வளவு நேரம் ஆகும்? இன்ஜெக்ஷன் போட்டு டைம் ஆயிடுச்சு மேடம். இப்போ உணர்வு வந்துரும். அப்படின்னா கட்ட பெரிங்க. கட்டா? ஐயோ ஐயோ டாக்டர், ஐயோ ஐயோ என் காலு, ஐயோ 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 காலு காலு காலு, என் கால் இருக்கு, என் காலு போகல, என் கால் இருக்கு, என் காலு வந்துருச்சு. ஐயோ ஐயோ அம்மா, கால் இருக்கு, கால் இருக்கு, கால் இருக்கு, கால் இருக்கு. என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக நீ ஒரு டிராமா போட்ட, என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பாம இருக்கிறதுக்காக நாங்க ஒரு டிராமா போட்டோம். அவ்வளவுதான். இனிமேலாவது இப்படி எல்லாம் பண்ணாம ஒழுங்காயிரு. ஜெயிலுக்கு போக போறான்ல, அங்க போய் ஒழுங்கா தானே இருந்தாகணும். இறங்குடா, இறங்குடா. வெளியே நிக்கிற பிசிய கூப்பிடுங்க. ஓகே மேடம். டாக்டர், இப்படி ஒரு அயோக்கியனுக்கு உதவி பண்ணிருக்கீங்க, இது தப்பு இல்லையா? தப்புதான் மேடம். இவனும் இவன் தங்கச்சியும் என்ன மிரட்டி இப்படி பண்ண வச்சிட்டாங்க மேடம். டேய் டாக்டர், போய் சொல்லாதடா. பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணா மேடம். சார், மேடம் உள்ள கூப்பிடுறாங்க. எஸ் மேடம். எஸ் மேடம். நீங்க பூபதியை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாத்தையும் டீடைல்டா பேசி பிரபுவை ரிலீஸ் பண்ணி இவனை லாக்அப்ல அடைக்க சொல்லுங்க. எஸ் மேடம். அண்ணனுக்கு சும்மா ஆபரேஷன் பண்ற மாதிரி நடிக்க தானே சொன்னோம். ஒருவேளை டாக்டர் நிஜமாவே ஆபரேஷன் பண்றாரா? இவ்ளோ நேரம் ஆகுது, உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஆதிரை, நீயும் போமா, உன் ஹஸ்பண்ட போய் பாரு. இனிமே அவரை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, நீங்க எல்லாரும் இவ்ளோ தூரம் வந்து என் புருஷனை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. இது எங்களோட கடமை தானம்மா. நீ போய் உன் புருஷனை பாரு. சரிங்கம்மா. சரிம்மா. அக்கா, ரொம்ப நன்றிக்கா. உங்க உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ஆதிர, இத தாண்டி நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்க. பரவாயில்ல ஆதிர, நீ கிளம்பு, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரிக்கா. சரியா? என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? இழுத்துட்டு போங்க. ஓகே மேடம். டேய் வாடா வாடா வா. டாக்டர், உங்களை நான் கஸ்டடியில் எடுத்திருக்கேன், வாங்க. நான் சொன்ன மாதிரி இவனை அரெஸ்ட் பண்ணி பிரபுவை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. எஸ் மேடம். உன் ட்ரெஸ் இங்க தானே இருக்கு, போய் போடுறேன். போச்சு, அண்ணன் மாட்டிக்கிட்டாரு போல இருக்கு. நாம இமீடியட்டா இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும். நல்லபடியா போ கண்ணு. உன் புருஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. நாம அப்புறமா பேசிக்கலாம். நீ கிளம்பு கண்ணு. போ. தேங்க்ஸ்க்கா. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா.